நோய்தப்பு நோன்தொடை என்ற பாட்டு பெரும் போரில் வெற்றியடைந்த தலைவனை பற்றி விளக்குகிறது. அவன் முரசுகள் மற்றும் வெற்றி கொடிகளை உபயோகித்து சக்தி வாய்ந்த போரை முன்னெடுத்து வென்றான். அவன் தன் நாட்டை பாதுகாத்து பெருமையுடன் வாழ்கின்றான். நோய்தவு நோன்தொடை துறை செந்துரை பாடான்பாட்டு. வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் நோய்தபு நோன்தொடை. இதனால் சொல்லியது செங்குட்டுவனை நெடிது வாழ்வாயாக என வாழ்த்தியது. பெயர் விளக்கம் நின்னை புகழுதற்கு காரணமாக விளங்கும் நோயில்லாத யாக்கையாகிய பெரிய உடம்பு என்று சொல்லிய நயத்தால் இப்பாட்டிற்கு இது பேராயிற்று. கவிஞர் கடல்பிற கோட்டிய செங்குட்டுவனை கரணம் அமைந்த காசு செய்யுட் பொறனர் நிலம்புடை பண்ணார் பொடுவி சும்பு துடையூ வான்தோய் வெல்கொடி தேர்மிசை நுடங்கப் பெரிய வாயினும் அமர்கடந்து பெற்று அரி எண்ணாது ஓம்பாது வீசிக் கலம் செல சுரத்தல் அல்லது கவினும் கலைகண அறியா காற்றில் நெஞ்சத்து ஆடுநடை அண்ணலின் பாடு மகள் நாணியர் காணி லியரோகிர் புகழ்ந்த யாக்கே முழுவலி துஞ்சு நோய்தப்பு நோன்தொடை நுண்குடி உழிஞை வெல்போர் அருகே சேனன் ஆயினும் கேள்ன மொழிந்து புலம்பெயர்ந்து ஒளித்த களையா பூசக்கு அரண்கள் தாவுரிய அணங்கு நிகழ்ந்தன் மோகூர் மன்னன் முரசம் கொண்டு நெடுமொழி பணிந்தவன் வேம்பு முதல் தடிந்து முரசு செய முரட்சி களிறுப பூட்டி ஒழுகை உய்த்த கொழுவில் பைந்துணு வைத்தலை மறந்த துய்த்தலை கூகு கவலை கவற்றும் குறாம் பரந்தலை முரசுடை தாயத்து அரசுப ஒட்டித் துளிங்குநீர் வியலகம் ஆண்டிரிது கழிந்து மன்னர் மறைத்த தாழ் வன்னி மன்றத்து விளங்கிய காடே. நிலத்தை இடிப்பதைப் போன்றதான பெரிதான முழக்கத்தோடே முரசங்கள் முழக்கமிடுகின்றன. வானத்தை துடைப்பது போல எடுத்த வெற்றி கொடிகள் வானளாவ உயர்ந்து பறக்கின்றவை போல தேரின் மேலாக பறந்தபடி அசைந்து கொண்டிருக்கின்றன. ஈடுபட்டது பெரும் போரேயாயினும் அதனையும் எதிரேற்றுச் சென்று வெற்றி கொண்டனை. அதனாலே கிடைத்த பொருள்களை அரும்பொருள்கள் என பேணிக்காவாது அனைவருக்கும் வழங்கின. அக்கலங்கள் பலரிடமும் பரவிச் செல்லுமாறு பகுத்து அளித்தன. இதன்றி கனவினும் எனக்குற்ற இத்துயரை களைகவென பிறரை கேட்டறியாத குற்றமில்லாத நெஞ்சினையும் வெற்றியாடலார் பிறந்த பெருமிதங்கொண்டு நடையினையும் கொண்ட தலைவனை நுண்ணிய கொடியாக விளங்கும் உழிஞையின் பூவைச் சூடியவனான வெல்லுகின்ற போரைச் செய்யும் அருகை என்பான் தொலைவிடத்தே இருந்தானாயினும் அவனை நின் நண்பன் என பலரிடமும் சொன்னாய். அவன் மோகூர் பழையனுக்கு அஞ்சியவனாகத் தன் நாட்டை விட்டு அகன்று ஒளித்து கொண்டான். அதனால் உண்டான நீக்கவியலா பழி சொல்லின் பொருட்டாக மோகூர் மன்னனுக்குரிய அரண்களை தெய்வத்தால் உற்ற கேடென்னுமாறு போல சென்று அழித்தன. காவலையுடைய அவன் முரசினை கை கொண்டனை அவன் உரைத்த வஞ்சினத்தை ஒழித்து அடிமை கொண்டனை அவனுக்குரிய காவல் மரமாகிய வேம்பினை அடியோடு வெட்டிச் சாய்த்து முரசு செய்தற்கேற்ற சிறு சிறு துண்டங்களாகவும் தரித்து கொண்டனை. அவற்றை மோகூரானின் களிறுகள் பலவற்றை கடாக்களாக பூட்டிய வண்டியிலிட்டு வஞ்சி நகரத்திற்கும் கொணர்ந்தவனே கொழுப்பு இல்லாத பசிய இறைச்சி துண்டங்களை வைத்த இடத்தை மறந்துபோன தூய் போன்ற உச்சி கொண்டையமைந்த தலையுடைய கூகை சேவலை கவலையடைய செய்தபடி வருத்துகின்ற பெண் கோட்டானையுடைய இடுகாட்டிடத்திலே முரசினையுடையவரும் வழி வழி தொடர்ந்து உரிமை பெற்று அரசு செலுத்தி வருவோமான அரசர் பலரை வென்று அசைவற்ற அலைகளையுடைய கடலார் சூழப்பெற்ற பரந்த இந்நிலமண்டலத்தை ஆட்சி புரிந்து இனிதாக தம் வாணாளை கழித்து இறந்த மன்னரை இட்டு புதைக்கும் வன்னிமன்றத்து இடுகாட்டிடத்தே தாழியானது நின் யாக்கையாகிய நோயில்லாத பெரிய உடம்பை காணாதுழிவதாக உடைத்தல் இடித்து தகர்த்தல் ஆர்ப்பு முழக்கோலி துடையூ துடைத்து நுடங்க அசைந்தாட அமர்கடந்து போரை வெற்றி கொண்டு கலம் செல கலம் பிறரிடத்தே கெல்ல ஆடுநடை வெற்றியின் பெருதுமித நடை உழிஞை சூடிய அருகை என்றது மோகூரான வெல்லக் சருதி சென்ற அருகை என்றதாம். சென்ற போர்களுள் எல்லாம் வெற்றியை பெற்ற இவன் மோகூரானோடு போரிட்டபோது தோற்று ஒடி ஒளியவும் நேர்ந்தது என்க.
இதனால் அவனை நண்பனாகக் கொண்ட தனக்கும் பழியெனக் காண்ட குட்டுவன் தான் படையோடு சென்று மோகூர் மன்னனின் அரண்களை அழித்து அவனை வெற்றி கொண்டான் என்பதாம். அணங்கு நிகழ்ந்தன என்றது. எவ்வாற்றானும் தடுக்கவியலாதபடி நிகழ்ந்த செயல் எண்ணுமாறு என்பதாம். கொழுவில் கொழுப்பற்ற துணி இறைச்சி தொண்ட தலையிடம் துய்தலை கூக துய் போன்று கொண்டையை தலையிலுடைய கூகை சேவல் கவலை கவற்றல் கவலைப்பட வைத்து வருத்தல் தாயம் வழி வழி வரும் உரிமை துளங்கல் அசைதல் பரந்தலை இடுகாடு தாழி வாய் அகன்ற மட்பானை வன்னி மன்றம் வன்னிமரம் நிற்கும் மன்றம் சுடலை நோன்பிகள் ஒடியா உள்ள முடு மடைதி யுருக்கும் வன்னி மன்றம் என இதனை மணிமேகலை கூறும். தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க.